கோயில் இசை மரபு அப்படிங்கிற சில இசை வடிவங்கள் இருக்குது. அதில் முக்கிய இடம் மல்லாரிக்கு உண்டு. நாதஸ்வரம் தவில் அப்படிங்கிற சம்பிரதாயத்தில் சில இசை வடிவங்கள் இந்த இசைக்கருவிகள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்குது. அதில் மல்லாரி முக்கிய இடம் பெறுது. சுவாமி புறப்பாடு அந்த சமயத்தில் நாதஸ்வரத்துலேயும் தவில்லையும் மல்லாரி வாசிக்கிறது உண்டு. அதில் பல வகையான மல்லாரிகள் இருக்குது. அதை அடுத்தடுத்து பார்ப்போம். இதில் முக்கியமாக ஒரு நாதஸ்வர கச்சேரி துவங்கிறதுக்கு முன்னாடி தவில் வாத்தியத்தில் தான் துவக்கம் நடைபெறும். அது கச்சேரி வழக்கில் அது உண்டு. மல்லாரி இசைக்கிறப்ப வழக்கத்துலேயும் அது உண்டு. அது வந்து கெண்டகதியில் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பேர் அலாரிப்பு அப்படின்ட்டு ஒரு சொற்கட்டு. கெண்டகதியில் பஞ்சாட்சர மந்திரம் அதை ஒத்து இருக்கிற மாதிரி கெண்டகதியில் அதை ஆரம்பிக்கிறது வழக்கம். அந்த முறைப்படி ஆரம்பித்து ஒரு சிறிய மல்லாரியை இப்போ பார்ப்போம்.
மல்லாரிகளில் பல வகை உண்டு. அதில் முக்கியமாக இந்த பஞ்சரத்ன மல்லாரிங்கிறது ஒரு வகையாக வாச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த 5 ராகங்களை அடிப்படையாக கொண்டு திருவையாறு தியாகபுரமம் இயற்றியிருக்கிற பஞ்சரத்ன கீர்த்தனை அடிப்படையில் இந்த 5 ராகங்களை கொண்டு குளிக்கிற பிச்சைப்பா பிள்ளை மற்றும் வழங்கிமான் சண்முகசுந்தரம் பிள்ளை அவர்களால் இந்த மல்லாரி ஆரம்பிக்கப்பட்டு இன்றளவும் அந்த தியாகபுரம் ஆராதனையில் இந்த பஞ்சரத்ன மல்லாரி வாட்சி தான் இந்த உஞ்ச விருத்தி நடந்துகிட்ருக்கு. வழக்கமாக இந்த மல்லாரி வந்து கம்பீர நாட்ட ராகத்தில் வாசிக்கிறது தான் வழக்கம். ஸோ அதை அடிப்படையாக கொண்டு முதல் ராகமாக கம்பீர நாட்டையில் ஆரம்பித்து, ரெண்டாவதாக கவுல, ஆரபி, பராளி மற்றும் ஸ்ரீராகத்தில் இந்த மல்லாரி அமைச்சிருக்காங்க. இது சங்கீர்ண அடத்தாளத்தில் அமைஞ்சிருக்கு. மல்லாரி வகைகளில் மிக முக்கிய இடம் வந்து பெரிய மல்லாரிக்கு உண்டு. எப்பவும் அது இப்போவும் ஒரு சின்ன கோயில்கள்லேருந்து பெரிய பெரிய ஆலயங்கள் வரைக்கும் இந்த பெரிய மல்லாரி வாட்சி தான் இன்றளவும் சுவாமி புறப்பாடு நடந்துகிட்ருக்கு. அதில் மிக முக்கிய இடம் வந்து இந்த திருப்படத்தாள மல்லாரி. அந்த மல்லாரியை நிறைய நீங்கள் இந்த வலைதளங்களில் கேட்டிருக்கலாம். நாதஸ்வர மகா மேதை திருமைஞான நடராஜ சுந்தரம் அவர்கள் வந்து வாட்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே போகும் இந்த மல்லாரி. அந்த திருமங்கலம் சோமஸ்கந்த பிள்ளையும் திருவிஞ்ஞான நடராஜ சுந்தரம் பிள்ளை அவர்களும் தான் இதை வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மல்லாரி வந்து பல பல பரிணாமங்களில் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து அந்த அளவுகள்லாம் வேறு இந்த சதுசுரம் இந்த பஞ்ச ஜாதிகள் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில் அந்த அளவுகளில் இந்த மல்லாரியை வந்து வாசிக்கிற வழக்கம் உண்டு. அதில் அந்த கடைசி கண்டிகை மட்டும் இப்போ வாசித்து காட்டுறோம். அதில் திருமஞானத்தார் வந்து ரொம்ப ஒரு பெரிய அற்புத பிறவி அவர். இந்த மல்லாரிக்காகவே பிறந்தவர்லாம் பேர் வாங்கினவர். அப்படி ஒரு மல்லாரியில் லய விநியாசம் பண்ணி பிரமிக்கிற அளவுக்கு, அதாவது ஒரு பாமர மக்களையும் ஈர்க்கும் வண்ணம் அவர் அந்த மல்லாரியை இசைச்சிருக்காரு. அந்த திருப்பூரத்தாளத்து மல்லாரி வந்து ரொம்ப புகழ்பெற்று விளங்குது. இது மல்லாரி அப்படின்னாலே நாதஸ்வரம் தவில் இந்த 2 கருவிகளுக்கு மட்டும்தான் சொந்தம்னு வரைக்கும் சொல்லலாம். ஏன்னா மற்ற இசைக்கருவிகள்லாம் இப்போ அடாப்ட் பண்ணி வாசிக்கிறாங்க.
அதோட தாத்பரியம் என்னன்னா, சுவாமி புறப்பாடு, சுவாமி விக்கிரகம் எங்கே வெளியில் வருதோ அப்போ மல்லாரி இசைக்கணும் அப்படிங்கிறது சம்பிரதாயம் இருக்குது. ஒரு நிகழ்ச்சிகளில், ஒரு இசை அரங்கு நிகழ்ச்சியில் நாதஸ்வர வித்வான் ஆச்சால்புரம் சின்னத்தம்பி பிள்ளை தாத்தா அவங்க நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. அப்போ பார்வையாளர்கள் ஒரு மல்லாரி வாசி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் வாசிக்க மறுத்துட்டார். அப்போ ஏன் அதை வாசிக்கலைன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் சிதம்பரத்துக்கு கோயிலுக்கு வாங்க, அங்கே வந்து வாசித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட தாத்பரியம் யோசித்து பார்த்தோம்னா, சுவாமிக்கு மட்டும்தான் அது சொந்தம் அப்படிங்கிறது தான் அதோட உள்ள அர்த்தம். நாதஸ்வர தவில் இல்லை உள்ள பல கட்டுப்பாடுகளில் இது ஒரு முக்கியமாக இருக்குது. ஒரு கற்றுக்கிற மாணவர்கள்ட்டையோ இது மாதிரி ஒரு காணொலி அந்த மாதிரி விஷயங்களையோ இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வாசிக்கலாம். முக்கியமாக கோயிலில் தான் இதை வாசிக்கணும்னு ஒரு கட்டுப்பாடே இருக்குது. அது மாதிரி சிதம்பரம் ராதாகிருஷ்ண பிள்ளை, வைத்தியநாத பிள்ளை, தருமபுரம் தர்மி கோவிந்தராஜன் அவர்கள்லாம் நிறையா மல்லாரி சொந்தமாகவே இயற்றியிருக்காங்க. பல்வேறு தாளங்களில் லய விநியாசப்படி அதெல்லாம் நிறையா வாசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த திருப்படத்தாள மல்லாரி வந்து முழுசாக வாசிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஆகும். ஸோ அந்த கடைசி அந்த பாட்டை மட்டும் இப்போ வாசி காட்டுறோம் நாங்கள்.
சக கலைஞர்களாக அடையார் திரு ஜி சிலம்பரசன் அவர்களும் கும்மிடிப்பூண்டி திரு ஜீவா அவர்களும் தவில் வாசித்தாங்க. ஒசூர் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தாளம் வாய்ச்சாங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.